Assalamu alaikum wa alaikum assalam. Assalamu alaikum wa alaikum assalam. அருமையானவர்களே, அமெரிக்காவின் கலிபோர்னியா மாகாணத்தில் லாஸ் ஏஞ்சல்ஸ் நகரம் அமைந்திருக்கிறது. அந்த நகரின் பாலிசேட்ஸ் பகுதியில் கடந்த 7ஆம் தேதி காட்டுத்தீ ஏற்பட்டது. மலைப்பகுதிகள் எளிதில் தீப்பற்றி எரியும் பைன் மரங்களால் காட்டுத்தீ அதிவேகமாக பரவியது. தற்போது பாலிசேட்ஸ், ஈட்டன், ஹர்சட், லிடியா ஆகிய பகுதிகளில் கட்டுக்கடங்காமல் தீ பரவி வருகிறது. லாஸ் ஏஞ்சல்ஸ் நகரில் சுமார் 1 கோடி பேர் வசிக்கிறார்கள். இதில் காட்டுத்தீ பரவும் பகுதிகளில் இருந்து சுமார் 4 லட்சத்திற்கும் மேற்பட்டவர்கள் வெளியேற்றப்பட்டிருக்கிறார்கள். காட்டுத்தீயில் இதுவரை 25 பேர் உயிரிழந்துள்ளதாகவும் பலத்த தீக்காயம் அடைந்திருப்பதாகவும் செய்திகள் வருகிறது. இந்த காட்டுத்தீ தற்போது பிரண்ட்வுட் பகுதியிலும் பரவி பெரும் அச்சுறுத்தல்களை ஏற்படுத்தி வருகிறது. காட்டுத்தீ மேற்கொண்டு பரவுவதை தடுப்பதற்காக தீயணைப்பு வீரர்கள் முழு வீச்சில் செயல்பட்டு வருகிறார்கள். காட்டுத்தீயை கட்டுப்படுத்த அமெரிக்க அரசு 7500 தீயணைப்பு வீரர்கள், 1162 தீயணைப்பு வண்டிகள், 31 ஹெலிகாப்டர்கள், 6 வாட்டர் டேங்கர் விமானங்களை பயன்படுத்தி வருகிறது. சூப்பர் ஸ்கூப்பர் என்று அழைக்கப்படுகின்ற இந்த C-415 விமானங்களையும் அமெரிக்கா பயன்படுத்தி வருகிறது. இந்த வகை விமானங்கள் சாகசம் செய்யக்கூடியவை. ஏரி குளங்களில் நேரடியாக இறங்கி தண்ணீரை பெரிய டாங்கிக்குள் உறிஞ்சிக்கொண்டு பின்னர் அப்படியே தீப்பிழம்புகளில் கொட்டும் தன்மை கொண்டவை. கடுமையான வெப்பமோ புகைமூட்டமோ இவற்றை பாதிக்காது. இத்தனைக்கு பின்னரும் தற்போது வரை தீயை முழுவதுமாக கட்டுப்படுத்த முடியாமல் வேகமாக பரவும் தீயை அணைப்பதற்காக தீயணைப்பு வீரர்கள் போராடி வருகிறார்கள். மேலும் லாஸ் ஏஞ்சல்ஸ் நகரின் மத்தியில் ஹாலிவுட் ஹில்ஸ் பகுதி இருக்கிறது. அங்கு முன்னணி திரைப்பட நிறுவனங்கள், அவற்றின் திரைப்பட நகரங்கள் அமைந்திருக்கின்றன. இதற்கிடையில் ஹாலிவுட் ஹில்ஸ் பகுதியில் பரவிய தீ குறைய தொடங்கியிருக்கிறது. ஆனால் அதுவும் இன்னும் முழுமையாக கட்டுப்படுத்தப்படவில்லை. ஹாலிவுட் ஹில்ஸ் பகுதியில் உள்ள வீடுகள், பள்ளிகள் மற்றும் வணிக கட்டிடங்கள் உட்பட 5300 கட்டடங்கள் அழிந்துவிட்டன. லாஸ் ஏஞ்சல்ஸில் ஏற்பட்ட அந்த காட்டு தீக்கு என்ன காரணம் என்று நாம் பார்க்கிற போது, பலத்த காற்று மற்றும் வறண்ட வானிலையே காரணம் என உள்ளூர் வானிலை அதிகாரிகள் சுட்டிக்காட்டியிருக்கிறார்கள். இந்த வானிலையால் மரங்கள், செடிகள் காய்ந்து தீ பரவுவது எளிதாகிவிட்டது. ஆனால் தீக்கான காரணம் தெரியவில்லை என்றும் விசாரணை நடைபெற்று வருகிறது என்றும் அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். அருமையானவர்களே, இது இறைவனின் தண்டனையா, இயற்கை பேரிடரா என்று நாம் பார்க்கும்போது, தீ பரவலுக்கு 2 நாட்களுக்கு முன்பதாக 5/1/2025 அன்று ஆணவத்தின் உச்சத்தில் நின்று கொண்டு ஆல் ஹெல் வில் பிரேக் அவுட் இன் த மிடில் ஈஸ்ட், முழு வளைகுடா நாடுகளுக்கும் நரகத்தின் காட்சி காண்பிக்கப்படும் என்று ட்ரம்ப் கர்ஜித்தார். அதுவும் தாம் பதவியேற்க இருக்கும் 20/1/2025க்குள் காசாவில் இருந்து இஸ்ரேலிய பணைய கைதிகளை ஹமாஸ் விடுவிக்கவில்லை என்றால் முழு வளைகுடா நாடுகளுக்கான நரகத்தின் காட்சி காசாவில் இருந்து துவங்கும் என்றே ட்ரம்ப் கொக்கரித்தார். ட்ரம்பின் இந்த அறிக்கையை வைத்து நடைபெற்ற காட்டுத்தீ பேரிடரை இறைவனின் சாபமாகவும் தண்டனையாகவும் சிலர்கள் குறிப்பிடுவதை நம்மால் பார்க்க முடிகிறது. லாஸ் ஏஞ்சல்ஸ் தீ விபத்து பற்றி நம் சமூக மக்களின் ஒப்பாய்வு இறைவனின் தண்டனைகள் என்று சமூக
ஊடகங்கள் மற்றும் வலைதளங்களில் எழுதி தள்ளுவதையும் நம்மால் பார்க்க முடிகிறது. அங்கு ஏற்பட்டிருக்கும் கடுமையான இழப்புகளை காசாவினுடைய இழப்புகளோடு ஒப்பிட்டு ஒரு வகையான மகிழ்ச்சியை முஸ்லிம் சமூகம் கொண்டாடி கொண்டிருக்கிற நிலைகளையும் சிலரிடத்தில் காண முடிகிறது. இது எந்த அளவுக்கு ஆரோக்கியமான வாதம் என்று நம்மால் உணர முடியவில்லை. பொதுவாகவே இதற்கு முன்பும் சுனாமி ஏற்பட்டிருக்கிறது, நிலநடுக்கம் வந்திருக்கிறது, பூகம்பம் போன்ற இயற்கை பேரிடர்கள் ஏற்படும் போது அந்தந்த பகுதிகளில் வாழும் மக்கள் மீது பழி சுமத்தி அவர்கள் செய்த பாவங்கள் தான் காரணம், எனவேதான் சுனாமி வந்திருக்கிறது, பூகம்பம் ஏற்பட்டிருக்கிறது, நிலநடுக்கத்தால் அழிந்திருக்கிறார்கள் என்பதாக அந்த மக்களின் மீது பழி சுமத்திய நிலையை நாம் பார்த்திருப்போம், கேள்விப்பட்டிருப்போம். இப்படியே நம்மை நாமே தூய்மைப்படுத்திக் கொண்டு எத்தனை காலம் வரை பிறரை குறை கூறி விமர்சித்துக் கொண்டிருக்க போகின்றோம் என்று தெரியவில்லை. கண்ணியத்திற்குரியவர்களே, முதலாவது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு எதிராகவும் பலஸ்தீன விடுதலைக்கு ஆதரவாகவும் மக்கள் திரள் போராட்டங்கள் இடம்பெற்ற நாடுகளில் முன்னணியாக நின்ற நாடு அமெரிக்கா. இந்த தீயினால் அமெரிக்க அதிகார வர்க்கம் பாதிக்கப்பட்ட அளவிற்கு நாம் கவனத்தில் வைக்க வேண்டும். பொதுமக்களும் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இரண்டாவது, அமெரிக்க உலகெங்கிலும் இழைத்து வரும் அநியாயங்கள் மீதான வெறுப்பை புரிந்து கொள்ள முடிகிற அதே நேரத்தில் இது போன்ற இயற்கை பேரிடர்களை நாம் தண்டனைகள் என்று ஒப்பீடு செய்வோமேயானால் வெகுஜன மக்கள் இஸ்லாத்தை குறித்தும் முஸ்லிம் சமூகத்தை குறித்தும் தவறாக புரிந்து கொள்வதற்காக அது அமைந்துவிடும் என்பதையும் கவனத்தில் நாம் வைக்க வேண்டும். மூன்றாவது, இயற்கை பேரிடர் என்பது பாதிக்கப்பட்ட நல்லவர்களுக்கு சோதனையாகவும் பாதிக்கப்பட்ட கெட்டவர்களுக்கு தண்டனையாகவும் பாதிக்கப்படாதவர்களுக்கு படிப்பினையாகவும் இருக்கிறது என்ற நமது முன்னோர்களினுடைய வழிகாட்டுதல் என்பது ஆன்மீக மற்றும் உளவியல் ரீதியாக இதை புரிந்து கொள்வதற்கான அடிப்படையாக மட்டுமே எடுத்துக்கொள்ள வேண்டுமே தவிர இந்த நல்லவர்கள் கெட்டவர்கள் என்பதை நாம் தீர்மானிக்க முடியாது, தீர்மானிக்கக்கூடிய இடத்தில் நாம் இல்லை என்பதை கவனத்தில் வைக்க வேண்டும். அதை தீர்மானிக்கும் நீதிபதிகளும் நாம் அல்ல என்பதை நாம் ஒத்துக்கொண்டுதான் ஆக வேண்டும். நான்காவதாக, அமெரிக்காவை தாக்கும் தீ விபத்து குறித்து சமகாலத்தினுடைய அறிஞராக இருக்கிற அலி முஹம்மது சல்லாஃபி ஹஃபிலஹுல்லா அவர்கள் கூறும்போது, இந்த தீ விபத்து அல்லாஹ்வின் தண்டனையா, இது குறித்த முஸ்லிம்களின் நிலைப்பாடு என்ன என்று சிலர் கேட்கிறார்கள். நம்முடைய பதில், அவர் சொல்லுகிறார், மக்களுக்கு ஏற்படும் சோதனைகள் மூலம் அல்லாஹ் என்ன நாடுகிறான் என்று நமக்கு தெரியாது. அவை தண்டனையாகவோ சோதனையாகவோ பாடமாகவோ கூட இருக்கலாம், அல்லது கவனக்குறைவில் இருந்து மக்களை தட்டி எழுப்புவதற்காகவும் இருக்கலாம். உயிரினங்களின் சமநிலையை நிர்வகிப்பதில் அனைத்தையும் அறிந்த நமது அறிவுக்கு எட்டாத அல்லாஹ்வின் ஞானமாகவோ அல்லது அவனுக்கு மட்டுமே தெரிந்த ரகசியமாகவோ கூட இது இருக்கலாம். இது அல்லாஹ்வின் தண்டனை தான் என்று உறுதியாக கூறுவது அனுமதிக்கப்பட்டதல்ல என்பதாக சொல்கிறார். ஏனென்றால் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிறகு வஹி வேத வழிபாடு என்பது இறங்குவது நின்றுவிட்டது என்பதாக குறிப்பிடுகிறார். எனவே அல்லாஹ் என்ன விரும்புகிறான் என்று நமக்கு தெரியாது. எப்படி தெரியும்? அவ்வாறு நாமே தீர்ப்பு கொடுப்பது தடை செய்யப்பட்டிருக்கிறது என்பதாக சொல்லிவிட்டு அதற்கு ஆதாரமாக ஒரு வசனத்தையும் குறிப்பிடுகிறார். அல்லாஹ் கூறுகிறான், நீங்கள் அறியாதவற்றை அல்லாஹ்வின் மீது பொய்யாக கூறுவதையும் அல்லாஹ் தடை செய்திருக்கிறான் என்பதாக குர்ஆனினுடைய 7வது அத்தியாயம் 33வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகிறான். எனவே இந்த தீ விபத்து அல்லாஹ்வின் தண்டனை தான் என்று கூறுவது அல்லாஹ்வுக்கு எதிராக பேசுவதாகும் என்பதாகவும் நமது கொள்கை நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நெறிமுறை ஆகியவற்றுக்கு முரணாகும் என்பதாகவும் குறிப்பிடுகிறார். முஸ்லிம் நாடுகளில் கூட பேரழிவுகள் நடக்கத்தான் செய்கின்றன, இப்போதும் நடந்து கொண்டுதான் இருக்கின்றன. டெர்னா பெருவெள்ளத்தை நாம் அறிந்திருப்போம், சிரியா நிலநடுக்கத்தை நாம் பார்த்திருக்கிறோம், துருக்கியினுடைய வலிமிகுந்த
பூகம்பம் போன்றவை இதற்கான உதாரணங்களாக அமைந்திருக்கின்றன. இவையெல்லாம் பாவிகளுக்கு அல்லாஹ்வின் தண்டனைதான் என்று கூறுவது எவ்வாறு கூடாதோ அவ்வாறே அமெரிக்க தீ விபத்து குறித்து கூறுவதும் கூடாது என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். அல்லாஹ்வின் தண்டனைதான் என்ற தவறான சந்தேகம் ஒருவருக்கு ஏற்பட்டால் குறைந்தபட்சம் அதை மறைத்துக் கொள்ள வேண்டும். பாதிக்கப்பட்டவர்கள் முஸ்லிம் அல்லாதவர்களாக இருந்தாலும் அவர்கள் விஷயத்தில் மகிழ்ச்சியை வெளிப்படுத்துவது என்பது ஒரு உண்மையான முஸ்லிமுக்கு அழகல்ல, அது இஸ்லாத்தினுடைய வழிகாட்டுதல் அல்ல என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். மனிதர்கள் பாதிக்கப்படுவதை கண்டு கருணை நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வேதனை தான் பட்டார்கள். ஏன் பறவைகள், கால்நடைகள், விலங்குகள் பாதித்ததை காணுகிற போது முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கண் கலங்கிய வரலாறுகளைத்தான் நம்மால் பார்க்க முடியும். முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவில் இருக்கிற நேரத்தில் மக்கத்து காபிர்கள் எல்லாம் இந்த இஸ்லாத்திற்கும் ரசூலுல்லாஹ்வுக்கும் மாற்றமாக எதிர்த்து நின்ற அந்த சமயத்தில் கூட, மக்காவில் பஞ்சம் ஏற்பட்ட அந்த சமயத்தில் மதீனாவில் இருக்கிற நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவில் இருக்கிற அந்த மக்களுக்கு உதவினார்கள் என்பதுதான் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறாக அமைந்திருக்கிறது. அருமையானவர்களே, லாஸ் ஏஞ்சல்ஸ் தீ விபத்தை பொறுத்தவரை பூமியில் அமைதியை குலைத்து குற்றவாளிகளை ஆதரித்து அப்பாவிகளையும் பலவீனர்களையும் கொல்லும் இராணுவ அரசியல் விவகாரங்கள் அங்கே இருக்கிறது என்பது மாற்று கருத்தல்ல, உண்மைதான். அதே நேரத்தில் அமெரிக்காவில் நூற்றுக்கணக்கான பள்ளிவாசல்கள் இருக்கின்றன. இஸ்லாமிய மையங்களை கட்டி மில்லியன் கணக்கான முஸ்லிம் ஆண் பெண்கள் இருக்கிறார்கள். குழந்தைகளை பராமரிக்கும் ஆயிரக்கணக்கான அப்பாவி யூத மக்கள் இருக்கிறார்கள். கிறிஸ்தவர்கள் வாழுகிற பகுதிகளாகவும் அது இருக்கிறது என்கிற போது ஒரு முஸ்லிம் கட்டாயம் இதை வேறுபடுத்தி பார்க்கத்தான் வேண்டும். இஸ்லாத்தினுடைய எதிரிகளாக இருப்பவர்கள் என்பது வேறு, இஸ்லாத்திற்கு உற்ற துணையாக இருக்கக்கூடியவர்களையும் அவர்களோடு சேர்ந்து அவர்கள் அழியட்டும், நாசமாகட்டும் என்பதாக புத்தம் பொதுவாக அவர்களுக்கு ஏற்பட்டிருக்கிற ஒரு பாதிப்பிலே மகிழ்ச்சி கொள்வது என்பது அது கூடாது என்பதை நாம் கவனத்தில் வைக்க வேண்டும். கொழுந்து விட்டு எரியும் தீயை அணைக்கவும் அவற்றினுடைய சேதத்தை கட்டுப்படுத்தவும் சாத்தியமான அனைத்து உதவிகளையும் செய்வதுதான் ஒரு முஸ்லிமின் மீது கடமை என்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அவ்வாறு செய்ய முடியவில்லை என்று சொன்னால் பாதிக்கப்பட்ட அனைவருக்கும் கருணை காட்டுமாறு அல்லாஹ்விடத்திலே நாம் பிரார்த்தனையாவது செய்ய வேண்டும். இம்மை மறுமை நெருப்பிலிருந்து நம்மை காப்பாற்றுமாறு அல்லாஹ்விடத்திலே உளமுருகி துஆ செய்வதற்கு நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். நடக்கும் நிகழ்வுக்கு சம்பந்தம் இல்லாதவர்கள் நலமுடன் இருக்க வேண்டும் என்று நினைப்பதை ஒரு முஸ்லிமினுடைய உயரிய பண்பு என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். போர்க்களமாக இருந்த போதிலும் அந்த போருக்கு சம்பந்தமே இல்லாத, அந்த போரில் கலந்து கொள்ளும் ஆர்வம் இல்லாத, ஆனாலும் ஏதோ ஒரு நிர்பந்தம் காரணமாக அந்த போரில் பங்கு பெற்றவர்களும் இருப்பார்கள். அப்படி யாராவது இருந்தார்கள் நீங்கள் அறிந்தீர்கள் என்று சொன்னால் அவர்களை கொல்லாமல் விட்டுவிடுங்கள் என்பதாக நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு வழிகாட்டினார்கள். இவ்வாறு உயர்ந்த வழிகாட்டுதல் வழங்கப்பட்டுள்ள நாம் கலிபோர்னியா காட்டுத்தீயால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் பலஸ்தீன மற்றும் உலகளாவிய அளவில் வாழும் முஸ்லிம் சமூகத்திற்கு எவ்வித தீங்கும் விளைவிக்காத, தீங்கையும் நாடாத மக்களும் பெருமளவில் இருப்பார்கள், வாழ்ந்து கொண்டிருப்பார்கள் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. எனவே நாம் நமது எழுத்துக்களில், நமது அறிக்கைகளில் அளவு கடந்து சென்று விடக்கூடாது. நமது ஒப்பீட்டில் நாம் தவறிழைத்து விடக்கூடாது. நாம் மிகவும் கவனமாக இருக்க வேண்டிய தருணம் இந்த தருணம். அல்லாஹ் கூறுகிறான், லா யன்ஹாகுமுல்லாஹு அனில் லதீன லம் யுகாத்திலூகும் ஃபித்தீன். மார்க்க விஷயத்தில் உங்களிடம் போரிடாமல் இருக்கிறார்கள். மார்க்க விஷயத்துல, தீன் விஷயத்துல நீங்கள் இஸ்லாமியர்களாக இருக்கிறீர்கள் என்பதற்காக அவர்கள் உங்கள் மீது எதிர்ப்பை தெரிவிக்காமல் இருக்கிறார்களே அந்த மக்களும், வலம் யுஹ்ரிஜூக்கும் மின் தியாரிக்கும் அன் தபர்ருஹும் வ துக்ஸிது இலைஹிம், உங்கள் இல்லங்களில் இருந்து உங்களை வெளியேற்றாமலும் இருந்தார்களே அவர்களுக்கு, நீங்கள் முஸ்லீம் என்பதற்காகவே உங்களுடைய இல்லங்களில் இருந்து உங்களை வெளியேற்றாமல் இருந்தார்களே அவர்களுக்கு நீங்கள் நன்மை செய்வதையும் அவர்களுக்கு நீங்கள் நீதி செலுத்துவதையும் அல்லாஹ் உங்களுக்கு தடுக்கவில்லை என்பதாக இந்த வசனத்தில் அல்லாஹு தாலா குறிப்பிடுகிறான். 60வது அத்தியாயம் 8வது வசனத்தில் அல்லாஹு தாலா இப்படி குறிப்பிடுகிறான். பத்ர் போருக்கு சென்றிருந்த
அந்த சஹாபாக்களுக்கு நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்த உபதேசங்களில் ஒரு உபதேசம் என்னவென்றால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், சிலர்கள் இந்த போருக்கு காபிர்களுடைய அணியோடு காபிர்களாக வந்திருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் இஸ்லாத்தினுடைய விரோதிகள் அல்ல, நம்மை எதிர்ப்பவர்கள் அல்ல. பல கட்டங்களில் இந்த மார்க்கத்திற்காக, இந்த இஸ்லாத்திற்காக வேண்டி துணை நின்றவர்களாக இருக்கிறார்கள். ஆனால் நிர்பந்தத்தின் அடிப்படையில் வேறு வழி இல்லாமல் அந்த காபிர்களுடைய அணியோடு சேர்ந்து அவர்களும் வந்திருக்கிறார்கள். அவர்களை பார்த்தால் நீங்கள் கொன்றுவிட வேண்டாம் என்று சொன்னது எப்பொழுது தெரியுமா? பத்ரினுடைய யுத்த களத்தில், ஒரு போர்க்களம் என்று சொன்னால் போரில் எதிரியாக யார் நின்றாலும் கொல்ல வேண்டும் என்கிற அந்த நிலை இருக்கிற போது முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், சிலர் இருக்கிறார்கள், அவர்கள் போருக்கு வந்திருக்கிறார்கள், நிர்பந்தத்தின் அடிப்படையில் வந்திருக்கிறார்கள், அவர்களை பார்த்தால் நீங்கள் கொன்றுவிட வேண்டாம் என்பதாக சொன்னார்கள். என்று சொன்னால் எந்த அளவுக்கு இந்த மார்க்கத்திற்கு உறுதுணையாக இருப்பவர்களுக்கு நாம் உறுதுணையாக இருக்க வேண்டும், அவர்களுடைய நலன்களை நாட வேண்டும் என்பதை கவனத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். அருமையானவர்களே, இந்த உலகத்தில் நாம் பார்க்கிற இந்த நெருப்பு இருக்கிறதே, இந்த நெருப்பானது கட்டுப்பாடற்று எரியும் போது பொருள் சார்ந்த அழிவுகளையும், தாவரங்கள், விலங்குகள், மனிதருக்கு ஆபத்தையும் உயிரிழப்புகளையும் ஏற்படுத்துகின்றது. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களை ஒரு குழுவில் அனுப்பி வைத்தார்கள். அப்போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இன் வஜதும் ஃபுலானன் வ ஃபுலானன் ஃபஹரிகூஹுமா பின்னார், இன்னாரையும் இன்னாரையும் நீங்கள் கண்டால் அந்த இருவரையும் நெருப்பால் எரித்து விடுங்கள் என்று உத்தரவிட்டார்கள். பிறகு நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நாங்கள் புறப்பட தயாரான நேரத்தில் சொன்னார்கள், இன்னி அமர்த்துக்கும் அன் துஹ்ரிகு ஃபுலானா வ ஃபுலானா, இன்னாரையும் இன்னாரையும் எரித்து விடுங்கள் என்று நான் உங்களுக்கு கட்டளையிட்டிருந்தேன். ஆனால் அல்லாஹ்வை தவிர வேறு எவரும் நெருப்பால் உயிர்களை வேதனை செய்யக்கூடாது என்று இந்த மார்க்கத்தில் நெருப்பால் வேதனை செய்வதை, தண்டனை கொடுப்பதை தடுத்தார்கள். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு சொன்னார்கள், பைன் வஜதுமூஹுமா ஃபக்துலூஹுமா, ஆகவே அந்த இருவரையும் நீங்கள் கண்டால் அவர்களை கொன்று விடுங்கள், நெருப்பால் நீங்கள் அவர்களை எரித்து விடாதீர்கள், கொன்று விடாதீர்கள் என்று நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன இந்த செய்தி புகாரியில 3016வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அருமையானவர்களே, கலிபோர்னியாவில் கொழுந்து விட்டெறியும் நெருப்பை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். இந்த நேரத்தில் இந்த உலகத்தினுடைய கொழுந்து விட்டெறியக்கூடிய நெருப்பை பார்க்கக்கூடிய நமக்கு நரக நெருப்பினுடைய சிந்தனையும் வந்தாக வேண்டும். அல்லாஹு தஆலா சொன்னான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஈமான் கொண்ட விசுவாசிகளே, கூ அன்ஃபுஸக்கும் வ அஹ்லீக்கும் நாரா, உங்களையும் உங்களுடைய குடும்பத்தார்களையும் அந்த நரக நெருப்பில் இருந்து பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்பதாக சொன்னார். வக்கூது அன்னாஸ் வல் ஹிஜாரா என்று சொன்னால் அந்த நரக நெருப்பினுடைய விறகுகள் என்ன தெரியுமா பெரியவர்களே? தேக்கு மரத்தினுடைய கட்டைகள் அல்ல, தென்னை மரத்தினுடைய மட்டைகள் அல்ல. வக்கூது அன்னாஸ் வல் ஹிஜாரா, மனிதர்களாலும் கற்களாலும் அது எரியூட்டப்படுகிறது என்பதாகவும் அல்லாஹு தஆலா குறிப்பிடுகிறார். இந்த உலகத்தில் நாம் பார்க்கும் இந்த நெருப்பை விட அதிகமான வெப்பமுடையது நரகத்தினுடைய நெருப்பு, நரகத்தினுடைய வெப்பம் என்பதாக நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அல்லாஹ் சொன்னான், குல் நாரு ஜஹன்னம அஷத்து ஹர்ரா, நபியே அவர்களிடம் நீங்கள் சொல்லுங்கள், நரகத்தினுடைய நெருப்பு அது மிக கடுமையானது என்பதை அவர்களிடத்திலே சொல்லுங்கள் என்பதாக அல்லாஹு தஆலா குறிப்பிடுகின்றான். லவ் கானு யஃப்கஹூன், அதை அவர்கள் விளங்கிக் கொண்டார்கள் என்றால் ஃபல்யத்ஹகு கலீலன் வல்யப்கு கஸீரா, குறைவாகவே அவர்கள் சிரிக்கட்டும், அதிகமாக அழட்டும் என்பதாக அல்லாஹு தஆலா குறிப்பிடுகின்றான். இந்த வசனம் இறங்கியது முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களிடத்தில் எடுத்துச் சொன்னார்கள். முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்கேயும் அதிகமாக சப்தமிட்டு சிரித்ததாக ஹதீஸ்களில் எங்கேயும் நம்மால் பார்க்க முடியாது. ஏனென்றால் ஃபல்யத்ஹகு கலீலன் வல்யப்கு கஸீரா, அதிகமாக நீங்கள் அழுங்கள், குறைவாகவே சிரியுங்கள் என்பதாக அல்லாஹு தஆலா குறிப்பிடுகின்றான். இன்றைக்கு கேலியும் கிண்டலுமாக நம்முடைய வாழ்க்கை சென்று கொண்டிருக்கக்கூடிய, நரகத்தினுடைய அச்சமோ பயமோ இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிற நிலைகளை நம்மிடத்தில் அதிகமாக பார்க்கிறோம். அஹ்மதிலே பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஒரு செய்தி, நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிஅராஜுக்கு சென்றிருந்த அந்த நேரத்தில்
ஒவ்வொருவரும் அல்லாஹ்வினுடைய தூதர் வந்திருக்கிறார்கள், ரசூல் வந்திருக்கிறார்கள் என்பதற்காக முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் சலாம் சொல்லி சிரித்த முகத்தோடு பேசினார்களாம். அங்கே மிஅராஜுக்கு சென்றிருந்த நேரத்தில் அங்கே இருந்த மலக்குகள் எல்லாம் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் சிரித்த முகத்தோடு அவர்கள் சலாம் சொல்லி பேசுகிற போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நரகத்தின் பக்கம் நான் அழைத்து செல்லப்பட்டேன். மாலிலம் அரா மீகாயில் லாஹிகன் கத்து, அந்த நரகத்தினுடைய காவலாளியாக இருக்கிற அந்த மீகாயில் அவர் சிரிக்காத போது, இறுகிய முகத்தோடு இருந்த போது நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களிடத்திலே கேட்டார்கள், ஏன் இந்த மீகாயில் இவர் சிரிக்க மாட்டாரா, இவர் சிரிக்க மாட்டாரா? எல்லோரும் புன்முகத்தோடு அவர்கள் சிரித்து என்னை வரவேற்ற நேரத்தில் இவருடைய முகத்தில் என்னால் சிரிப்பை காண முடியவில்லையே என்று நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டபோது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் சொன்னார்கள், மா லஹிக மீகாயில் முன்து ஹுலிகத்தின் நார், நரகம் என்றைக்கு படைக்கப்பட்டதோ அந்த படைக்கப்பட்ட அந்த நரகத்தினுடைய நிலைகளை பார்த்ததற்கு பிறகு சிரிப்பதையே மறந்து விட்டார் அந்த மீகாயில் என்பதாக ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் சொன்னார்கள். என்று சொன்னால் மலக்குகளுடைய சிரிப்பையே மறக்கடிக்க வைத்தது நரகம் என்கிற போது அந்த நரகத்திலிருந்து நாம் நம்மை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். மலக்குகளுடைய சிரிப்பை மறக்கடிக்கப்பட்ட நரகம், நபிமார்கள் எல்லாம் அஞ்சி நடுங்கிய நரகம் அது. சஹாபாக்கள் எல்லாம் அந்த நரகத்தை நினைத்து அதிகமாக அழுதார்கள் என்பதை வரலாறு முழுவதும் நம்மால் பார்க்க முடிகிறது என்கிற போது அந்த நரகத்தினுடைய நெருப்பு என்பது அது மிக கொடூரமானது. அது மிக கடுமையானது என்பதாக நபியே அந்த மக்களிடத்திலே நீங்கள் சொல்லுங்கள் என்பதாக அல்லாஹு தஆலா எச்சரிக்கை செய்கிறான் என்கிற போது இந்த உலகத்தினுடைய காட்டு தீயை பார்த்து எப்படி எரிகிறது, கொழுந்து விட்டு எரிந்து கொண்டிருக்கிறது என்று உள்ளமெல்லாம் பதறுகிறது என்கிற போது அந்த காட்டு தீயை பார்க்கக்கூடிய நமக்கு இதைவிட அதிகமான வெப்பமுடையதாக நரகத்தினுடைய நெருப்பு இருக்கும் என்பதாக நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கிறார்களே, அந்த நரகத்திற்குரியவர்களாக நாம் ஆகிவிடக் கூடாது என்கிற எண்ணத்தில் நம்முடைய செயல்பாடுகளை நாம் சரி செய்து கொள்ள வேண்டும். அருமையானவர்களே, அமெரிக்காவில் கடுமையான காட்டு தீயால் பாதிப்படைந்த லாஸ் ஏஞ்சலிஸ் பகுதியில் முஸ்லிம்கள் அங்கே உதவி புரிந்த காட்சியையும் இணையதளங்கள் மூலமாக பார்க்க முடிந்தது என்கிற போது பிறர் நலம் நாடுவதுதான் இஸ்லாம் என்பதை உலகளாவிய அளவில் இருக்கக்கூடிய எல்லா முஸ்லிம்களும் இன்றைக்கு பறைசாற்றி கொண்டிருக்கக்கூடிய நிலைகளை நம்மால் பார்க்க முடிகிறது. உண்மையான ஒரு முஸ்லிம் பேரிடரில் சிக்கிக் கொண்டவர்கள் எதிரிகளாகவே இருந்தாலும் கூட அவர்களுக்கு உதவி செய்ய எண்ணுவானே தவிர அதை எண்ணி மகிழ்ச்சி கொள்ள மாட்டான். இஸ்லாம் இவ்வாறுதான் முஸ்லிம் சமூகத்தை கட்டமைத்திருக்கிறது. அருமையானவர்களை, தீ விபத்து இருக்கிறது, ஆபத்துகள் இருக்கிறது. இதிலிருந்து அது எப்பொழுதும் யாருக்கு வேண்டுமானாலும் ஏற்படலாம். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அதிலிருந்து தப்பிப்பதற்கான வழி என்ன இருக்கிறது என்று நாம் பார்க்கிற போது அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்வதை தவிர வேறு வழி இல்லை. அல்லாஹ்விடத்தில் அதிகமாக ஆபத்துகளில் இருந்தும் விபத்துகளில் இருந்தும் அதிகமாக பாதுகாப்பை கேட்பதற்கு துஆ செய்வதற்கு நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். ஒரு முறை அபூ தர்தா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சுபுகினுடைய தொழுகையை நிறைவேற்றி விட்டு பள்ளிவாசலுக்கு பக்கத்திலே அமர்ந்திருக்கிற போது ஒருவர் வேகமாக தூரத்திலிருந்து ஓடோடி வந்து சொல்கிறார், அபூ தர்தா அவர்களை, என்ன நீங்க இங்க உட்கார்ந்துகிட்டு இருக்கீங்க? அங்கே உங்களுடைய வீடு எரிந்து கொண்டிருக்கிறது என்பதாக சொன்னார். அது உங்களுடைய வீடு எரிந்து கொண்டிருக்கிறது, நீங்கள் இங்கே அமர்ந்திருக்கிறீர்களே. அதற்கு அபூ தர்தா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், மா கான அல்லாஹு லியஃஅல ذلك. கொஞ்சம் கூட அலட்டிக்காம இருந்த அபூ தர்தா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், நிச்சயமாக இருக்காது, வாய்ப்பே இல்லைன்னாங்க. நாம இருந்திருந்தால் எவ்வளவு பதறி துடித்திருப்போம். மீண்டும் வேறொருவர் வருகிறார், உங்களுடைய வீடு தீப்பிடித்து எரிந்து கொண்டிருக்கிறது என்பதாக சொன்னார். அப்பொழுதும் அபூ தர்தா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நிச்சயமாக இருக்காது என்பதாக சொன்னார்கள். மூன்றாவது ஒரு மனிதர் வந்து சொல்கிறார், அப்பொழுதும் நிச்சயமாக இருக்க வாய்ப்பே இல்லை என்பதாக உறுதியாக அபூ தர்தா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள். அதற்கு பிறகு நான்காவதாக ஒரு மனிதர் வந்து இப்படி சொன்னார், எரிந்தது உங்களுடைய வீடு அல்ல, உங்களுடைய பக்கத்து வீடுதான் எரிந்து கொண்டு இருக்கிறது என்பதாக சொன்ன போது அப்பொழுது அபூ தர்தா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், என்னுடைய வீட்டை அல்லாஹ் பாதுகாப்பான் என்பது எனக்கு தெரியும் என்பதாக அபூ தர்தா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள். ஒருவர் வருகிறார், யா அபா தர்தா இன்னன் நார ஹீன ஸனத் மின் தாரிக துஃபீது. அபூ தர்தாவே,
நெருப்பு உங்கள் வீட்டை நெருங்கும் போது அது பக்கத்தில் வந்தது, உங்களுடைய பக்கத்து வீட்டோடு அது நின்று விட்டது, அணைந்து விட்டது என்பதாக சொன்ன போது அது அலிம்துதாலி, அது எனக்கு தெரியும் என்பதாக கூறுகிறார்கள் என்று சொன்னால் எவ்வளவு வலிமை மிக்க ஈமானுடையவர்களாக அபூதர்தா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இருந்திருக்க வேண்டும். ஆச்சரியப்பட்டவர்களாக அந்த சஹாபாக்கள் எல்லாம் கேட்கிறார்கள், மா நதிரி ஐயோ கௌலைக்க அஜப, உங்களுடைய இந்த இரண்டு வார்த்தைகளும் எங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. உங்களுடைய வீடு எரியவில்லை என்று சொன்ன போது அது எனக்கு தெரியும் என்பதாக சொல்கிறீர்கள், எரிந்து விட்டது என்பதாக சொன்ன அந்த நேரத்தில் நிச்சயமாக எரிவதற்கான வாய்ப்பே இல்லை என்பதாக சொன்னீர்கள், எப்படி இங்கே இருந்து கொண்டு உங்களால் சொல்ல முடிந்தது என்பதாக கேட்டபோது அபூதர்தா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மன் காலஹுன்ன அவ்வல நஹாரிஹி லம் துஸிபஹு முஸீபத்துன் ஹத்தா யும்சிய, பகலினுடைய ஆரம்பத்தில் யார் ஒரு துஆவை எனக்கு நபி கற்றுத் தந்தார்கள், யார் இந்த துஆவை ஓதுகிறார்களோ மாலையாகும் வரை அவர்களுடைய வீடு நெருப்பிலிருந்து பாதுகாக்கப்படும் என்பதாக நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ومن قالها آخر النهار لم تصبه مصيبة حتى يصبح, யார் பகலின் இறுதியில் இதை ஓதுகின்றாரோ, மாலை நேரத்தில் ஓதுகிறாரோ, அது இரவு முழுவதும் மறுநாள் காலை வரைக்கும் அவருடைய வீடு நெருப்பிலிருந்து பாதுகாக்கப்படும் என்பதாக நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். நான் இன்றைக்கு சுபஹ் தொழுகைக்கு பிறகு அந்த துஆவை நபி கற்றுத்தந்த அந்த துஆவை நான் ஓதி இருக்கிறேன். அப்படி இருக்கும் பொழுது என்னுடைய வீடு எப்படி நெருப்புக்கு இரையாகும் என்பதாக கேட்டார்கள் என்று சொன்னால் எவ்வளவு நபியினுடைய அந்த வார்த்தையின் மீது அவர்களுக்கு உறுதி இருந்திருக்க வேண்டும், அவருடைய ஈமானுடைய பலம் எந்த அளவுக்கு இருந்திருக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஈமானிய பலம் நமக்கு இருக்கிறதா? அபூதர்தா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன துஆவை நபி கற்றுத் தந்தார்கள் என்பதையும் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். اللهم انت ربي لا اله الا انت عليك توكلت وانت رب العرش العظيم ما شاء الله كان وما لم يشاء لم يكن لا حول ولا قوة الا بالله العلي العظيم اعلم ان الله على كل شيء قدير وان الله قد احاط بكل شيء علما اللهم اني اعوذ بك من شر نفسي ومن شر كل داعية انت اخذ بنا பினாசியத்திஹா இன்ன ரப்பி அலா சிராத்தி முஸ்தகீம் என்கிற இந்த துஆவை தான் நான் ஓதி இருக்கிறேன் என்று அபூதர்தா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள் என்று சொன்னால் அதன் மூலமாக ஆபத்துகளில் இருந்து விபத்தில் இருந்து அவருடைய வீடு பாதுகாக்கப்பட்டது என்கிற போது இந்த மாதிரியான துஆக்களை நாம் மனனம் செய்து கொள்ள வேண்டும். நாமும் அனுதினமும் ஓதக்கூடிய பழக்கத்தை நம்மிடத்தில் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். அருமையானவர்களே, நம்மையும் நமது உடைமைகளையும் பாதுகாத்துக் கொள்வதற்காக இஸ்லாம் கற்று தந்திருக்கிற இது போன்ற பிரார்த்தனைகளை அனுதினமும் நாம் ஓதி வர வேண்டும். உலகில் நிகழும் பேரிடரில் சிக்கி சிரமப்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய நல்லோர்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அழகிய பொறுமையையும் பன்மடங்கு பகரத்தையும் கொடுத்து அருள்பாலிப்பானாக என்கிற பிரார்த்தனையோடு நிறைவு செய்கின்றேன். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ரஹ்மானே, எங்களின் பாவம் நீங்கிடச் செய்வாயே.